ஒரு அழகான காடு, பரந்த பச்சை தரைகள், நீர் சேர்ந்த ஆறுகள் மற்றும் உயர்ந்த மரங்கள் கொண்ட ஒரு அமைதியான சூழல். அந்த காடு பல விலங்குகளின் இல்லமாக இருந்தது. அந்த காட்டின் நடுவே 4 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தார். அவர்களிடம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். நரி அறிவார்ந்தது, சாமர்த்தியமானது. குதிரை வலிமை மற்றும் வேகத்தின் நம்பகத்தன்மை. மான் எளிமையாகவும் தீவிரமாகவும் செயல்படுவது. காகம் கூரிய பார்வையுடன் அனைத்து விஷயங்களையும் கவனிப்பது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக நேரம் செலவழித்து காடு முழுவதும் விளையாடுவார்கள். ஆனால் ஒரு நாள் காடு ஆபத்தில் சிக்கியது. அந்த பிரச்சனையை தீர்க்க 4 நண்பர்களும் ஒன்றிணைந்தனர். ஒரு மாலை குதிரை புல்வெளியில் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. காகம் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கத்திக் கொண்டிருந்தது. நரி மரங்களின் நடுவே ஓடிக்கொண்டிருந்தது. மான் ஆற்றின் அருகே தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் காகம் திடீரென அழுத்தமாக கத்தியது. என்ன அது? திடீரென காடின் எல்லையோரத்தில் இருந்து புகை மற்றும் குப்பை மிக அதிகமாக உள்ளதை கண்டது. நரியும் குதிரையும் மானும் அந்த குரலை கேட்டு அருகே வந்தார்கள். இது ஏதோ சரியில்லை, நாம் இதை ஆராய வேண்டும் என்று நரி கூறியது. ஒரு சில கிலோமீட்டர் சென்ற பிறகு காட்டு எல்லையில் உள்ள நிலங்கள் கருகிய நிலையில் இருந்ததை அவர்கள் கண்டனர். மரங்கள் விழுந்து கிடந்தன, காற்றில் நச்சுத்தன்மை இருந்தது மற்றும் விலங்குகள் அச்சத்தில் இருந்தன. அதனால் காற்றில் ஒரு நச்சுத்தன்மை ஏற்பட்டு அனைவருக்கும் சிரமமாக இருந்தது. காகம் உடனே தனது நண்பர்களை அழைத்தது. நம் காடு அழகாக இருக்க வேண்டும், ஆனால் இந்த நச்சுக்காற்று நம்மை மிக மோசமாக பாதிக்கிறது. இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காகம் கூறியது. நரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் ஆராய வேண்டும். நான் நன்றாக யோசித்து ஒரு திட்டத்தை உருவாக்குகிறேன். குதிரை, நான் வேகமாக இந்த தகவலை எல்லா விலங்குகளுக்கும் தெரிவிக்கிறேன். மான் ஆற்றலுடன் பின்னால் இருந்து அனைவரையும் ஊக்குவித்தது. காகம், நான் மேலே பறந்து எங்கு இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது என்பதை கண்டறிகிறேன். காகம் வானத்தில் உயர பறந்தது. அதன் கூரிய பார்வை மூலம் காட்டின் எல்லையில் உள்ள குப்பை மேட்டில் ஒரு பெரிய விஷ சுத்திகரிப்பு நிலையம் அமைந்திருப்பதை கண்டது. அது கொஞ்சம் மேலே சென்று பார்க்க மனிதர்கள் அவர்கள் பிரதேசத்தில் பல இடங்களில் தீ மூட்டியதும் குப்பைகளை கொட்டி விடுவதும் காரணம் என்று கண்டார்கள். அந்த குப்பைகள் ஆற்றில் கலந்து காற்றில் மாசை ஏற்படுத்தியது. இதுதான் நம்முடைய பிரச்சனையின் மூல காரணம் என்று காகம் மற்ற நண்பர்களிடம் சொன்னது. காகம் காற்றின் திசையை பார்த்து அதன் நீர்நிலைகளில் பரிசோதனை செய்தது. அது காண்பித்தது, நீரின் நிறம் மாறி தண்ணீரில் உயிர் வாழும் மீன்கள் பல இறந்துவிட்டன. நீர் மட்டுமே மாசாகவில்லை, இது அனைத்து விலங்குகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று காகம் கவலையுடன் சொன்னது. குதிரை தன் வேகத்தால் விலங்குகள் வாழும் இடங்களுக்கு சென்றது. நம் காடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது, நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அது அறிவித்தது. நரி மிக சாமர்த்தியமாக யோசித்தது. மனிதர்களை தாக்காமல் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது. அது கூறியது, காகத்தை கொண்டு மனிதர்களை கவனிக்க வைத்து அதை ஒரு எச்சரிக்கையாக உணரச் செய்யலாம். குதிரை மனிதர்களுக்கு ஒரு கடிதத்தை கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். அதில் இயற்கையை பாதுகாக்கும் அறிவுரைகள் இருக்கும். மான் தண்ணீரை சுத்தப்படுத்தும் வழிகளை மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து செயல்படுத்த வேண்டும். காகம் மனிதர்களின் வீட்டுக்கு அருகே பறந்து நரியின் திட்டத்தின் ஒரு பகுதியாக பல கத்தும் சப்தங்களை எழுப்பியது. மனிதர்கள் கவனித்த போது நரி அனுப்பிய கடிதத்தை குதிரை அவர்கள் அருகே கொண்டு வந்து வைத்தது. அந்த கடிதத்தில், இயற்கையை அழிக்காதீர்கள், நம் உயிர்களும் உங்கள் வாழ்வும் இதில்தான் இருக்கின்றன என்று எழுதியிருந்தது. மனிதர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்தனர். அவர்கள் உடனே காட்டிலிருந்து குப்பைகளை அகற்றி விஷ ஆலை இயக்கத்தை நிறுத்தினர். முழு காடும் மீண்டும் பசுமையாக மலர்ந்தது. நதிகள் சுத்தமாக ஆகி மீன்கள் திரும்பி வந்தன. காற்றும் சுத்தமானது. நம் ஒற்றுமையால் பெரிய பிரச்சனையை தீர்த்துவிட்டோம் என்று நால்வரும் மகிழ்ந்தனர். அந்த நாளிலிருந்து காடு மிகவும் அமைதியாகவும் பசுமையாகவும் வளர்ந்தது. மற்ற விலங்குகள் 4 நண்பர்களின் நெருக்கமான நட்புக்கும் கூட்டு உழைப்புக்கும் பெரும் மரியாதை கொடுத்தனர். இயற்கையை காப்பாற்றுவோம். ஒற்றுமை உள்ள கூட்டம் எதையும் சாதிக்க முடியும்.
மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களும் இயற்கையின் ஒரு அங்கம்.